பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லக்கூடாது. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். பாருங்கள், யாரெல்லாம் பயத்தோடு திகிலோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு. 10,000 பேர் படையெடுத்து வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறேன். யாரெல்லாம் சொல்ல போகிறீங்க? நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னு சொன்னால், உலகத்தில் காட்டிலும் நமக்குள்ள இருக்க ஒரு பெரியவருங்க. அவர் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நேரிடாது பாதுகாப்பு. தாவீதுன்ற ஒரு மனுஷனை அப்போ அவர் என்ன பண்ணார்னா, ஆடு மேய்த்திருந்தார் தாவீது. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசித்தான். ஏன்னு சொன்னால், எனக்கு முன்பாக படையெடுத்துக்கிற 16 பேருக்கு நான் பயப்படேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் உலகத்தை காட்டின்னு சொல்லிட்டு அவன் நம்பி நான் விசுவாசித்தான். ஆடு முன்னாடி அலைந்த தாவீதை ராஜாவை மாற்றி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் அப்புறமாய் ஆசீர்வதிக்க வேண்டும்னா இயேசுவை விசுவாசிங்க, நம்புங்க. எதெல்லாம் நடக்கணும், எத்தனை பேர் படையெடுத்து வரத்துங்க. நமக்கு முன்னாடி வியாபார தடையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த போராட்டமும் கவலைப்படாதீங்க. இயேசு உங்ககிட்ட வந்துட்டாருன்னா எல்லாமே தடைகளை உடைத்து ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவாருங்க. தாவீது ஆடு முன்னாடி அழிந்தரா, அவரை ராஜா மாற்றினவர் உங்களை மாற்ற மாட்டாரா? நிச்சயமாக மாற்றுவாருங்க. நீ நம்புங்க, தாவீதை போல விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிக்கொள்ளுங்க. இது மாத்திரமல்ல, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, பார்த்தா மட்டும் போதாதுங்க. நான் போடுகிற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.